சுவையான இறால் கிரேவி ரெடி ஆகிட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வணக்கம். கும்பம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது இறால் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இறால் எடுத்திருக்கேன், 1 கிலோ இறால் எடுத்திருக்கேன். பட்டை மசாலா, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் மட்டும் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் பெருசு, தக்காளி, இதில் தேங்காயில் மிளகு, சீரகம், சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். மிளகாத்தூள், மல்லித்தூள் எடுத்துருக்கேன். உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம். பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை போட்டு தாளிச்சிடலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போடும்போதே உப்பு போட்டுக்குங்க கொஞ்சம், அப்போ தான் சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருவோம். மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது போட்டுருவோம். இப்போ நான் இது சொல்லலை, கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுருவோம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. அப்புறம் மல்லித்தூள் போட்டுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கணுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்குங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. தண்ணி தேவையான தண்ணி ஊற்றிருக்கோம். உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்குங்க. இதில் நான் கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கேன் வெங்காயம் வேக வைக்கும் போது. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோங்க. கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதிச்சிட்டுங்க, பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு இப்போ அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் போடலாம். அரைச்ச தேங்காய் போட்டாச்சு. இதுவும் நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகட்டுங்க. திக்காகிறதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம இறா போடணும். நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிச்சிட்டுங்க. நல்லா திக்காயிட்டு கிரேவி மாதிரி. இப்போது நம்ம இறா போட்டுடலாம். இறா முன்னாடியே போட்டிங்கனாக்கா ரொம்ப ஹார்டாகிடும், அழுத்தமாக போயிடும் அது சாப்பிடும் போது. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இறா போடணும், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். நல்லா எல்லா பக்கம் கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். 5 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருவோங்க. புதினாவும் போட்டுருவோம். கருவேப்பிலையும் புதினா மட்டும் போட்டுக்கலாம் இப்போது. அப்போ தான் அந்த வேகும்போது நல்லா வாசனையாக இருக்கும்.
இப்போ மூடி வச்சுடுவோங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதிச்சிட்டு பாருங்கள். எறா நல்லா வெந்துட்டு மேலே கொத்தமல்லி போட்டுருவோம். அவ்வளோ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் திக்காக நம்ம வேணும்னாக்கா நம்ம திக்காக பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நான் கொஞ்சம் தண்ணியாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கொதிக்க விட்டு நம்ம திக்காக எடுத்துக்கலாம். சுவையான இறால் கிரேவி ரெடி ஆகிட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வணக்கம்.